விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் மெமோரண்டம் 2/6/2025 தேதியிட்டு டு ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அண்ட் எபவ் த ரேங்க் ஆஃப் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அது வந்திருக்கு. அது என்னென்னா, இப்போ இந்த சமீபமாக அந்த சோசியல் மீடியாவில் வந்து நிறைய போஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸு வித் யூனிஃபார்மோடைய வந்து நிறையா அவங்க போஸ்ட் போடுறது. சோசியல் மீடியா மீன்ஸு அந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, மற்ற ரீல்ஸ் போடுறது, மற்ற யூடியூப் சேனலில் யூனிஃபார்மோட பேட்டி கொடுக்கறது, இது மாதிரியானது நிறையா பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. இது ஏற்கனவே வந்து கடுமையான கண்டனத்துக்கு இதெல்லாம் வந்து ஆனது தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய போலீஸ் கான்டக்ட் ரூல்ஸு, மற்ற அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கான ரூல்ஸு, அதன்படியே இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம அதன் அடிப்படையிலேயே வந்து அந்த கவனத்துக்கு 2 பதிவு மிக கடுமையான பதிவு போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இப்போ கூட வந்து நம்ம இந்த டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு இவங்க அந்த காக்கிகள் வந்து ஆட்டம் காட்டின அளப்பறை வந்து தாங்க முடியாமல் இருந்துச்சு. இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கடந்த 30/5/2024 அப்போ ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அது என்னென்னா, கொலை வழக்கில் கைதான வாலிபருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் காதல் வந்தது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக சில செய்தி வந்துச்சு. 30/5/2024 அதை எடுத்து நம்ம பதிவு போட்டோம். கொலை வழக்கில் பெண் இன்ஸ்பெக்டர் கைது, சும்மா கலக்குறீங்கம்மா, காவல்துறையின் கலிசடைங்கள், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இது மாதிரியானதை கட்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமான பதிவு போட்டிருந்தோம். ஒரு லைன் மட்டும் பாருங்கள், அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். இது என்னடானா என்னமோ டிக்டாக்ல பழக்கம், அவனுக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கும் தகராறு, அவன் தகராறு பண்ணான்றதுக்கு நீங்கள் போய் அடித்து மறு கேஸில் மாட்டுறீங்க. இது எப்படி வந்து உங்களுக்கு சொல்கிறது, என்ன கண்டுக்கிறாங்க உங்கள் உயர் அதிகாரிகள்? ஃபஸ்ட்டு வந்து மெயின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு அந்த தமிழ்நாடு காவல் சார்நிலை நடத்தை விதிகள் இருக்கும் பாருங்கள், 1964. அதன்படிலாம் வந்து இவங்க வந்து இந்த பொது வெளிக்கே வரக்கூடாது. ஆனால் மீடியாவில் பேட்டி கொடுக்குறது அதெல்லாம் வரக்கூடாது. இந்த இப்போ ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் போடுறது, டிக்டாக்கு இப்போ பேன் நினைக்கிறேன். ஆனால் ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, இந்த ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது, இதெல்லாம் இதுகளுக்கு இன்னும் பொது வெளியிலே தெரியலை. உண்மையிலேயே நாங்கள் இருந்த வரைக்கும் காக்கி யூனிஃபார்ம் வந்து அது வந்து அவ்வளவு நேசித்து, ஆனால் மனப்பூர்வமாக அந்த யூனிஃபார்முக்கு ஒன்றுனா உயிரே போயிடும். அந்த அளவுக்கு அந்த யூனிஃபார்ம் மீதான மரியாதை எங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் வந்து உத்தியோகத்தில் நம்மளை காப்பாற்றிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு காப்பாற்றி நிறுத்தி வச்சுருக்கு, ஆரோக்கியமாக வச்சுருக்குன்னா அந்த யூனிஃபார்ம் தான். பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் போனீங்கன்னா அந்த ஃபுல்லாக தெரியும். இது ஒரு சும்மா ஒரு டிக்டாக் ரீல்ஸ் போட்ட பழக்கத்துக்காக, நட்புக்காக போய் கொலை வழக்கிலேயே மாட்டி அப்புறம் ஜெயிலில் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்க பார்த்துக்குங்க. அப்புறம் அதனை தொடர்ந்து அதுக்கடுத்து ஒரு 5/11/2024 அதில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். இன்ஸ்டா ரீல்ஸ் மோகம் பிடித்து அலைந்த பெண் எஸ்ஐ, லூட்டி அடிப்பது மட்டும்தான் டியூட்டியா, எதையுமே கண்டுகொள்ளாமல் கோமாவில் இருக்கும் காவல்துறை அப்படின்னு சொல்லி போட்டு அப்பையும் வந்து நம்ம கடுமையான பதிவு போட்டிருந்தோம். போலீஸுக்குள்ளேயே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து இன்ஸ்டா போடுறது, ரீல்ஸ் போடுறது பயங்கரமாக பெருத்துருச்சு. ஆனால் அதுலேயும் பர்டிகுலராக உமன் போலீஸு ஒரு பட்டாலியன், டிஎஸ்பி பட்டாலியன் வேலைக்கு சேர்ந்துட்டா போதும், உடனே காக்கி யூனிஃபார்மை மாட்ட வேண்டியது, ரீல்ஸை போட வேண்டியது, இன்ஸ்டாவில் ஏற்ற வேண்டியது, அதை எதை போட்டு தள்ளிகிட்டே இருக்க வேண்டியது, ஃபேஸ்புக்கில் போட வேண்டியது, அதில் போட வேண்டியது. இது எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன்னா அந்த ஏடிஜிபி சைபர் செல்லு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சைபர் செல்லில் வரக்கூடிய க்ரைம் தாங்க. இது எப்படி ஒரு வந்து போலீஸினுடைய டெக்கோரம் போகலையா? இது போலீஸினுடைய கான்டக்ட் ரூல்ஸுக்கு எகென்ஸ்ட் இல்லையா? இதெல்லாம் அப்படி வந்து அவர்கள் தன்னை பிரபலப்படுத்த முடியுமா? ஒரு சாதாரண ஒரு பொது நிகழ்ச்சியிலே கலந்துக்கிடக்கூடாதுங்க, ஒரு சால்வை வாங்கக்கூடாது. ஏன்னா அப்படித்தான் வச்சுருக்கு. அது என்னென்னா, அந்த ஒரு எஸ்ஐ இங்கே வந்து அந்த மாதவரம் மில் காலனியில் இருக்கக்கூடிய எஸ்ஐ, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க ஒரு கிரேட் 1 போலீஸு. இவங்க 2 பேரும் வந்து அந்த மேல்மருவத்தூர்கிட்ட வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்தவங்க, மப்டியில் வந்தவங்க. அதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நள்ளிரவு 2 மணிக்கு 4/11/2024
ஐஸ்லாண்டில் இருந்து போனாங்க. இந்த அம்மா பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டா போடுறது, இதுக்காகவே வர்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை ஏங்க இப்படி கண்டுக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அதனால தான் நம்ம வந்து இதில் முக்கியமாக வந்து டிஜிபி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள்ன்றோம். நம்ம தான் அதை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தினோம். அதை வந்து இந்த மாதிரி வர்றது கண்டிக்கத்தக்கது, அனுமதிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த உமன் லெவலில் இருக்கக்கூடிய இன்வேரியபிளி ஆல் ரேங்க்ஸ், ஆனால் அது வந்து அதிகமாக அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற அடிப்படையில் போட்டோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த சர்க்குலர் மெமோரண்டம் அதில் வந்து பார்த்தோம்னா அது பார்த்துக்கோங்க, அந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன், ஃபுல் பதிவு அதில் அவர்களுடைய எலாபரேட்டாக இருக்குது. அதில் முக்கியமாக 3 ரூல்ஸ் காமிக்கிறாங்க. இன் திஸ் ரிகார்டு இட் இஸ் பெர்டினன்ட் டு ரெஃபர் டு த கான்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 6 ஆஃப் த ஆல் இண்டியா சர்வீஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1968. இது அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை வந்து கவர் பண்ணும். அப்புறம் ரூல் 11 இன் பிராக்கெட் 4 ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1973. ஆனால் அந்த ரூல்ஸ் காமிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ரூல் 15 இன் பிராக்கெட் 4 ஆஃப் த தமிழ்நாடு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1963 அப்படின்றது. இது எல்லா அந்த சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப் டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வரும். அந்த ரூல் 11 இன் பிராக்கெட் 4 டிஎஸ்பி அண்ட் எபோவ் அது வரும். அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து அந்த ரூல் 6 ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் அந்த கான்டாக்ட் ரூல்ஸ் அது வரும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எந்த போஸ்ட் பண்ண முடியாது, ஃபேஸ்புக் போடக்கூடாது, யூனிஃபார்மோட காட்டக்கூடாது, யூனிஃபார்மோட போய் பேட்டி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கிறதே, இது புதிய ரூல் எதுவும் கிடையாது. இதை திரும்ப நினைவூட்டலுக்காக வந்து டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க இதை போட்டிருக்காங்க. இதில் வந்து இருந்துச்சுன்னா கட்டாயம் சிவியரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றாங்க. இதன்படி என்னன்னா நீங்கள் உங்களது டியூட்டி சம்மந்தமாக எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. டியூட்டி சம்மந்தமாக அவங்க பார்க்குறது, சில நேரம் வந்து அந்த ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடியதில் அந்த ஆஃபீஸர்ஸ் பேட்டி கொடுக்குறன்ற பேர் வழியில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த கிரிமினல்ஸ் சம்மந்தமாகவும் அவர்கள் மீது ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குகள் சம்மந்தமாகவும் இல்லைன்னா விக்டிம் சம்மந்தமாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு பெண்டிங் கேசஸ் இது சம்மந்தமாக எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேட்டி அளிக்க ஆரம்பித்தாங்க. இது ஏற்கனவே இருந்தது தான், இப்போ திரும்ப ஒரு வட்டம் நினைவூட்டலுக்கு கொண்டு வர்றாங்க. அதனால் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. நம்மளுடைய பதிவினுடைய மிகப்பெரிய தாக்கம் தான் நான் எடுத்துக்கிறேன். பர்டிகுலராக நான் எந்த பதிவுக்கும் அப்படி கிளைம் பண்ண மாட்டேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மளுடைய பதிவின் மிகப்பெரிய தாக்கம். ஏன்னா அந்த எஸ்ஐ நடந்துக்கிட்டது, அதற்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் போய் கொலை வழக்கிலேயே மாட்டிக்கிட்டது, இது எல்லாமே வந்து இன்ஸ்டா ரீல்ஸு இந்த மோகம் பிடிச்சது தான். இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம். அது வகையில் இப்போ டிஜிபி இது போட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பொது வழியில் இதை பகிர்ந்துக்கிறது எதுக்குன்னா அந்த ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் எகென்ஸ்ட்ல ஒரு ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ஒரு சின்ன டிராஃபிக் வயலேஷன் இருந்தாங்கன்னா போலீஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதே தான் இப்போ அவங்க போலீஸு இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் வந்தாங்கன்னா அது வயலேஷன் தான். டிஜிபி சொல்லியிருக்கிறாரு, அந்த ரூல்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பிடிங்க, நீங்கள் பிடிச்ச அந்தந்த மாவட்டத்தில் சோசியல் மீடியா செல் இருக்குது. ஆனால் அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியினுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு போங்க. இது கட்டாயம். அப்பனா தாங்க போலீஸினுடைய கண்ணியம் காப்பாற்றப்படும், போலீஸினுடைய டெக்கோரம் மீட்கப்படும். ஏன்னா ரொம்பவே சீரழிஞ்சு போச்சு. அந்த இதெல்லாம் கொண்டு வரணுன்றதுல அந்த ஜென்ரல் பப்ளிக்கும் பங்கு இருக்கு. அது போக அந்த சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆனால் அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருமே இது பார்க்கணும். போலீஸை அவங்க போலீஸ் டியூட்டி மட்டும்தான் பார்க்க முடியும். நீ சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு அந்த பந்தா காமிக்கிறது, அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சினிமா போலீஸ் மாதிரி இங்கே ஆயிட்டு காமிக்கிறது, அதுக்கெல்லாம் உனக்கு எந்த இடம் கிடையாது. நான் வந்து அவன் ரவுடி எலிமெண்ட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான்னா அவனுக்கு அதே சோசியல் மீடியாவிலேயே சொல்கிறது, வாடா வந்து வர்றான்னு சொல்லி சவால் வர்றது, இது எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதுக்கெல்லாம் சோசியல் மீடியா பயன்படுத்த முடியாதுங்க. நம்ம டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் பொறுத்து கிளியர் கட்டாக சொல்கிறார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படின்னு சொல்லி. என்னென்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை. அதை கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து அந்த இண்டிவிஜுவல் அவர் பேரும் புகழ் வாங்குவதற்காக பயன்படுத்த முடியாது அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இது போட்டிருக்கேன். ஆனால் அந்த தனி பிடிஎஃபாகவும் போட்டிருக்கேன், அந்த லிங்க் போட்டிருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் இது குறித்தான அவேர்னஸ் வேணும் அப்படின்றது தான். பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.